Hello guys, welcome to V4 Tech Tubers. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட சேனலோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியை வந்து ஆர்கானிக் வேல இன்க்ரீஸ் பண்ணுறோம். எது மூலிமா அப்படின்னா சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜ். ஓகேங்களா? ஸோ இது மூலிமா வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதா வந்து நம்ம சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நான் இந்த இடத்துல ரெண்டு டேர்ம் யூஸ் பண்ணேன். என்னென்னா ஆர்கானிக் வே அண்ட் வந்து சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜ். ஓகேங்களா? ஸோ இதை பற்றின ஒரு டெஃபினேஷன் கொடுத்தா உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ ஆர்கானிக் வே அப்படின்னு என்ன சொன்னோம்னா நேச்சுரலான வே. நேச்சுரலாக வந்து இப்போ ஒரு யூடியூப் பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துக்கோங்க. ஸோ யூடியூப் சேனல் வந்து இப்போ உங்கள் நேம் இருக்குன்னா உங்கள் யூடியூப் சேனல் வந்து யாராவது ஒருத்தவங்க யூடியூப் சர்ச் பாரில் சர்ச் பண்ணி உங்கள் வீடியோஸை பார்க்குறாங்க அப்படின்னா அது ஒரு நேச்சுரல் வே ஆஃப் உங்கள் கண்டென்ட்டோட க்ரோத். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளில் சர்ஃப் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்றப்ப அதெல்லாம் நேச்சுரல் வே ஆஃப் க்ரோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எதெல்லாம் இன்ஆர்கானிக்? இப்போ நான் ஆர்கானிக் பற்றி எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ எதெல்லாம் இன்ஆர்கானிக் அப்படின்னு சொல்கிறோம்னா பெய்டு ப்ரொமோஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இந்த ரம்மி சர்க்கிள் அப்படின்ற வெப்சைட்டோட ஆடெலாம் வந்து நீங்கள் கூகுளுக்குள்ளே சர்ச் பண்ணிட்டு இருக்கப்ப சைடில் ப்ளே ஆகிட்டு இருக்கோம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு பே பண்ணுவாங்க. பே பண்ணிட்டு இந்த மாதிரி ரம்மி சர்க்கிள் ஆடை வந்து நீங்கள் டிஸ்பிளே பண்ணுங்கள். ஸோ அதுக்கு வந்து நான் இவ்வளோ பே பண்ணிடுறேன். ஸோ அப்போ நான் ஒருத்தருக்கு பே பண்ணி என்னோடய வெப்பேஜை நான் அங்கே உங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் வந்து இன்ஆர்கானிக் வே அப்படின்ற மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஆர்கானிக் வேக்கு நமக்கு ஒரு மீனிங் தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜ் அப்படின்றத பற்றி நான் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜ்ன்றது என்னென்னா ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம கூகுளில் வந்து ஏதோ ஒன்று சர்ச் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அப்கமிங் கார் மாடல்ஸ் இன் இந்தியா 2021 அப்படின்னு நான் டைப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல சர்ச்ன்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பேஜ் வருதுங்களா? ஸோ அதுதான் வந்து சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள்ன்றது ஒரு சர்ச் இன்ஜின். ஓகேங்களா? ஸோ நான் அங்கே போய் ஏதோ ஒன்று சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணிவிட்டு அங்கே வருதுல ஒரு டிஸ்பிளே. ஸோ அதெல்லாம் வந்து கூகுள் சர்ச் இன்ஜினோட ரிசல்ட்டு. ஓகேங்களா? ஸோ நான் ஏதோ ஒன்று தேடி இருக்கேன். அந்த தேடுறதுக்கு அது போயிட்டு அதோட டேட்டா பேஸில் ஒரு சில டேட்டாஸ்லாம் ரெலவெண்ட்டாக கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு அதை ரேங்கிங் வைஸ் வந்து எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குது. கரெக்டுங்களா? ஸோ அதுதான் வந்து சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜ். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்ற மீனிங் வந்து ஒரு கோர்வையை பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கண்டென்ட், நம்மளோட சேனலோ இல்லை ஒரு வெப்சைட்டோ அதோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியை நம்ம ஆர்கானிக் வேல சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜ் மூலிமா இன்க்ரீஸ் பண்ணுறதா வந்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். சிம்பிளாக சொல்லணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கூகுளை வந்து எனக்கு சாதகமாக நான் பயன்படுத்திக்கிறேன். அதுதான் வந்து ஆப்டிமைஸ். எனக்கு தகுந்த மாதிரி அதை நான் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஆப்டிமைசேஷன் அப்படின்றது சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா ஏன் நான் ஆப்டிமைஸ் பண்ணணும்? என்னோட சர்ச் இன்ஜினை நான் ஏன் எனக்கு தகுந்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்றது இருக்குன்னா நான் ஏன் அந்த சர்ச் இன்ஜினை எனக்கு தகுந்த மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணணும்? ஓகேவா? ஸோ அந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம ஃபோன் வந்து சப்போஸ் லைட்டாக ஹேங் ஆகுது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? அதோட பூஸ்டிங் ஃபோனுக்குன்னு ஒரு பூஸ்ட் ஆப்ஸ் சம்திங் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன ஆகும்? டக்குன்னு ஒரு குவிக் ஸ்கேன் பண்ணும். குவிக் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஆப்டிமைஸ் அப்படின்னு கேட்கும். ஸோ ஆப்டிமைஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா என்ன பண்ணணும்னா அந்த கேஷ் டேட்டா, டெம்பரரி ஃபைல்ஸ் அண்ட் ஜங்க் ஃபைல்ஸ் இதெல்லாம் வந்து டெலிட் பண்ணிட்டு நம்ம ஃபோனை நமக்கு கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு கண்டென்ட் போஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அதில் தேவையானது மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ தேவையில்லாதெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணி இந்த சர்ச் இன்ஜினை நம்மளோட வீடியோவை ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி நம்ம செய்ய போகிறோம். அதாவது இப்போ நம்ம வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு இர்ரிலவெண்ட்டான கண்டென்ட் எல்லாத்தையும் நம்ம ஒமிட் பண்ண போகிறோம். ஓகேவா? என்ன தேவை இந்த கண்டென்ட்டுக்கு இது போதும் அப்படிங்கிறத மட்டும் ப்ரொவைட் பண்ணி அந்த சர்ச் இன்ஜினை என் வீடியோவை ஈஸியாக பார்த்து அதை மக்களுக்கு ஈஸியாக ரேங்கிங்கில் கொஞ்சம் க்ரோத் பண்ணி காட்டுறது அப்படின்றத இந்த ஆப்டிமைசேஷன். ஸோ இதனால தான் நம்ம வந்து இந்த ஆப்டிமைசேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ வார்த்தைக்கு வார்த்தை சர்ச் இன்ஜின் சொல்கிறீடா, இந்த சர்ச் இன்ஜின் எப்படி இந்த வேலையை பண்ணுது அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த வேலை எப்படி பண்ணுது, அந்த ரேங்கிங் இருக்குல்ல. ஸோ நம்ம சர்ச் பார், கூகுள் சர்ச் பார்லையோ இல்லை யூடியூப்லேயே நம்ம ஏதோ டைப் பண்ணோன்னா சர்ச் ஐக்கான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸோ சில பேஜஸ்லாம் வந்து வருது இல்லையா? ஸோ அதெல்லாம் ரேங்கிங் மூலியமாக தான் வருது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அந்த ரேங்கிங் எப்படி இந்த சர்ச் இன்ஜின் அதை பெர்ஃபார்ம் பண்ணுது, ஏன் அந்த வெப்சைட் தான் ரேங்க் 1ல் வந்திருக்கு, அந்த மாதிரி ரேங்கிங் வைஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 3 ஸ்டெப் எடுத்துக்குது. ஸோ 3 ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து க்ரால், செகண்ட் ஒன் வந்து இண்டெக்ஸ், தேர்ட் ஒன் வந்து ரேங்க். இந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி தான் எந்த வெப்சைட் ஃபஸ்ட்டில் வரணும், செகண்டில் வரணும், தேர்டில் வரணும் அப்படின்றத அதை ஆர்கனைஸ் பண்ணி நமக்கு டிஸ்பிளேவாக காட்டுது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா சர்ச் இன்ஜின் க்ராலிங்.
ஓகே. கிராலிங்ன்றது ஒண்ணும் இல்ல. இப்ப தினசரி இந்த உலகத்துல வந்து எத்தனையோ பேரு, எத்தனையோ கன்டென்ட்ட வந்து நெட்ல அப்லோட் பண்றாங்க. கரெக்ட்டா? ஸோ, இப்ப இந்த சர்ச் என்ஜின் இருக்குல்ல. ஸோ, கூகுள்ன்றது ஒரு சர்ச் என்ஜின். ஓகே. செகண்டா வந்து பார்த்தோம்னா, பிங் அப்படின்னு ஒரு சர்ச் என்ஜின் இருக்கு. ஸோ, இந்த சர்ச் என்ஜின்ல என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்குன்னு ஒரு ரோபோட் வச்சிருப்பாங்க. ஸோ, அந்த ரோபோட்டோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாப்புலர் வெப்சைட் ஒரு மேபி ஒரு 10 ஆர் 15 ஆர் சம்திங் நம்பர் எனக்கு தெரியல. ஸோ, அத்தன வெப்சைட்குள்ள அதுங்க போகும். ஸோ, போயிட்டு என்ன பண்ணும்னா, அதுல கனெக்ஷனா இருக்கிற மத்த ஒரு வெப்சைட்டோட லிங்க். ஸோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நியூயார்க் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு அப்படின்னா, அந்த வெப்சைட் வந்து ஒரு நியூஸ் வெப்சைட். ஸோ, கண்டிப்பா அதில வந்து சோர்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஏகப்பட்ட லிங்க் வந்து அத எடுத்து தான் அது நியூஸா போட்டிருப்பாங்க. ஸோ, அதில லிங்க்ஸ் அவைலபிளா இருக்கிறது ரொம்ப அதிகம். ஸோ, இப்ப இந்த கூகுள் பாட் ஓகே கூகுள் வந்து அதோட ரோபோட்டுக்கு வச்சிருக்க நேம் வந்து கூகுள் பாட். ஸோ, இந்த கூகுள் பாட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். இப்ப நியூயார்க் டைம்ஸ் வெப்சைட்குள்ள போகுது அப்படின்னா, அங்க உள்ள போனதுக்கப்புறம் அது வேற ஏதாவது ஒரு லிங்க பிடிக்கும். ஸோ, அந்த லிங்க் வேற ஒரு வெப்சைட்டுக்கு போகுமா? ஸோ, அந்த வெப்சைட்டுக்கு போகும். அந்த வெப்சைட்ல இன்னொரு லிங்க புடிச்சு இன்னொரு வெப்சைட்டுக்கு போகும். ஸோ, இந்த மாரி ஒரு லிங்க் அப்படியே லிங்க் பார்த்து அப்படியே லிங்க் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியே அப்படியே வந்து அது ஒரு கனெக்ட் பண்ணி ஒவ்வொரு இதுவா வந்து நம்ம நெட்ல என்னென்ன புது கன்டென்ட் அப்லோட் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கும். ஓகேங்களா? ஸோ, இப்பயே வந்து ஓரளவுக்கு நீங்க கேதர் பண்ணலாம். என்னன்னா நம்மளோட வீடியோ இந்த கூகுள் பாட்டோட கண்ல படணும் அப்படின்னா, நீங்க உங்களோட வீடியோவ ஒரு பிரபலமான வெப்சைட்ல, இல்ல அந்த மாரி வந்து நீங்க அந்த அளவுக்கு ரீச் வச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கிராலிங்கோட இது. ஓகே. செகண்டா என்ன ப்ராசஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இண்டெக்ஸிங் அப்படின்ற ப்ராசஸ் பண்ணும். ஸோ இத தான் வந்து நம்ம சர்ச் என்ஜின் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இண்டெக்ஸிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போன ஸ்டெப்ல கிராலிங்ன்றது என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த கூகுள் பாட் ஆர் அந்த ரோபோட்ஸ் வந்து என்னென்ன கன்டென்ட் அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கேதர் பண்ணுமா? அந்த கேதர் பண்ணது எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்றது. ஒரு பெரிய டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்றது அப்படின்றது தான் இண்டெக்ஸிங். ஓகேவா? ஸோ இப்ப நம்ம ரெக்கார்ட் நோட்ஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா, உங்களுக்கு ஈஸியா புரியும் எக்ஸாம்பிளா. என்னன்னா, உள்ள எக்ஸ்பெரிமெண்ட்ட டீட்டெயிலா எழுதியிருப்போம். ஆனா, வெளியில அந்த இண்டெக்ஸ்ல வெறும் டைட்டில் மட்டும் தான் எழுதியிருப்போம். ஸோ, சிமிலரா இப்ப இந்த ரோபோட் இத நான் ஏன் இப்ப இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் அப்டின்னா, இந்த ரோபோட்ஸ் இருக்குல்ல, இந்த ரோபோட்ஸ் வந்து நம்ம என்ன கன்டென்ட் போட்டிருக்கோன்றத இப்ப நம்ம சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் YouTubeல நீங்க ஒரு 30 நிமிஷம் வீடியோ ஏத்துறீங்க, அப்லோட் பண்றீங்க. அப்டின்னா, அந்த 30 நிமிஷத்தையும் அது பார்க்கவே பார்க்காது. ஏன்னா, அதுக்கான டைமும் கிடையாது. அது நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்றதும் அதுக்கு தெளிவா புரியாது. ஸோ, அதால கேதர் பண்ண முடிஞ்ச இன்ஃபர்மேஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க குடுக்குற டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டாக்ஸ், கீவேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து அது சேகரிக்கும். இதெல்லாம் சேகரிச்சு அதுக்கு தகுந்த ஒரு லாங்குவேஜ், ஒரு கோடிங் சிஸ்டம்ல அது சேவ் பண்ணி வைக்கும். அது சேவ் பண்ணி வைக்கிற இடம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஹியூஜ் டேட்டாபேஸ் இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ 2 ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே. இப்போ 3வது ப்ராசஸா சர்ச் என்ஜின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ரேங்க் பண்ணும். ஓகேவா? ஸோ, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்லோட் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருச்சு. செகண்ட் வந்து அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிருச்சு. இப்ப இந்த ரேங்கிங் ப்ராசஸ்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து Googleல போய் ஏதோ ஒண்ணு சர்ச் பண்றீங்க. அதான் நான் மொத சொன்ன மாரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அப்கமிங் கார் மாடல்ஸ் இன் இந்தியா 2021 அப்படின்னு நான் டைப் பண்றேன், சர்ச் பண்றேன் அப்படின்னா, நான் சர்ச் பண்ணதுக்கான ரிலேட்டடான கன்டென்ட் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டா பேஸ்ல அது தேடும். ஓகே. ஸோ டேட்டா பேஸ்ல தேடி அதுல எந்த வெப்சைட்டுக்கு ஹையர் ரேங்கிங் இருக்குது. அதோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா மேபி வியூஸ், லைக்ஸ், கமெண்ட்ஸ் யூடியூப பொறுத்தவரைக்கும் இந்த மாரி தான் இருக்கும். ஒரு வீடியோக்கு எந்த வீடியோக்கு லைக்ஸு, வியூஸு, கமெண்ட்ஸ் இதெல்லாம் அதிகமா இருக்கு. சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கூட சில நேரத்தில செக் பண்ணும். ஸோ இதெல்லாம் செக் பண்ணிட்டு இதெல்லாம் எது அதிகமா இருக்கோ அந்த வீடியோவ ஃபர்ஸ்ட்டு போடும். ஓகேவா? செகண்ட் வந்து அதுக்கு கீழ உள்ள ஒரு கம்மியான ரேங்கிங் உள்ள ஒரு வீடியோ. ஸோ இந்த மாரி ஒண்ணொண்ணா அரேஞ்ச் பண்ணிட்டே வரும். ஸோ இதுதான் ரேங்கிங். ஓகேவா? ஸோ இப்ப YouTube சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் எப்படி பண்றது அப்படின்றது இது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கலாம். நீங்க இத வச்சே YouTubeக்கு கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் சொன்ன டேட்டா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சரி YouTube சர்ச் என்ஜின் இப்படிதான் வொர்க் ஆகுன்றது நமக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. ஓகே. அத எப்படி எனக்கு தகுந்த மாரி நான் ஆப்டிமைஸ் பண்ணிக்கிறது அப்படின்றத பார்க்கணும்ல. ஸோ அந்த YouTube சர்ச் என்ஜின எனக்கு ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும். ஓகே. அதுக்கு வந்து இப்போ ஒரு 5 டிப்ஸ் சொல்லப் போறேன். ஓகேவா? ஸோ அந்த 5 டிப்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கீவேர்ட் ரிசர்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்ப நீங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்றீங்க அப்படின்னா, அதுல முக்கியமானது என்னென்னன்னு பார்த்தோம்னா, டைட்டில், தம்ப்நெயில், டிஸ்கிரிப்ஷன், டாக்ஸ் இது 4 விஷயம் தான். ஸோ இந்த 4லுமே வந்து மேஜரா ப்ளே பண்றது கீவேர்ட். ஓகேங்களா? ஸோ இப்ப நீங்க ஒரு டைட்டில் போடுறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து
இப்போ நீங்கள் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் பற்றி சொல்லித்தர போகிறீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் நேம் ப்ளஸ் டுட்டோரியல் அப்படின்ற அந்த வேர்டு தான் வந்து கீவேர்ட். ஓகேங்களா இந்த இடத்துல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப்பில் ரேம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. எனக்கு ரேம் பத்தல இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறப்ப, நீங்கள் ரேம் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அதை வந்து ஓப்பன் பண்ணி அந்த ரேம் வந்து ஸ்லாட்டில் போடுறது எல்லாமே ஒரு வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த வீடியோக்கு டைட்டிலில் நீங்கள் ரேம் அப்கிரேட் அப்படின்ற அந்த அப்கிரேடுன்ற வேர்ட் போட்டால் தான் அந்த வீடியோவோட கீவேர்ட் ஃபுல்ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கீவேர்டோட மேஜர் ரோல். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த கீவேர்ட் போடலைன்னா அது என்னன்னே தெரியாது அவங்களுக்கு. இப்போ ரேம் வந்து எக்ஸ்பேண்டட் இல்லை வந்து ரேம் வந்து இன்க்ரீஸ்ட் அப்படின்னா வந்து அது ஜென்ரலாக ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ அது வந்து ரீச் கம்மியாயிடும் அந்த வீடியோக்கு. ஓகேவா? ஸோ டைட்டில்லையும் கீவேர்ட் ப்ளே ஆகும் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கூட நீங்கள் வந்து கீவேர்ட் வந்து மேஜராக ப்ளே ஆகும். ஓகேங்களா? தம்ப்நெயில் பிரச்சனை இல்லை. தம்ப்நெயில்ன்றது நம்ம எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு தம்ப்நெயில் வந்து பார்க்க அட்ராக்டிவாக இருந்தால் போதும். அதில் நீங்கள் சொல்ல நினச்ச கண்டென்ட் இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஆனால் தம்ப்நெயிலையும் நீங்கள் வந்து உங்களோட கீவேர்ட் போட்டால் தான் ஓகே. ஏன்னா டைட்டில் சில பேர் தம்ப்நெயில் மட்டுமே பார்த்து வீடியோக்குள்ளே வருவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துலையும் வந்து கீவேர்ட் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சாஃப்ட்வேர் சொல்லி தர போகிறேன்னா, அந்த டுட்டோரியல்ன்ற ஒரு வேர்டு தம்ப்நெயிலில் எங்கேயாவது இருந்தால் போதும். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த கீவேர்ட் ரிசர்ச் பற்றி சொல்லிட்டேன். இப்போ இந்த கீவேர்ட் ரிசர்ச் எப்படி நான் என் வீடியோக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேருக்கு வந்து நீங்கள் டுட்டோரியல் வீடியோ போட போகிறீங்க அப்படின்னா, டுட்டோரியல் ஃபார் உங்கள் சாஃப்ட்வேர் நேம் அதை போட்டிங்கனாலே கீழே, அதாவது யூடியூப் சர்ச்சில் நீங்கள் இதை டைப் பண்ணிங்கனாலே அதுக்கு கீழே வந்து சில சஜஷன்ஸ் வரும் தெரியுமா? ஸோ அந்த சஜஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து தனியாக எழுதி அதுலேருந்து கியூமுலேட்டிவாக ஒரு கீவேர்ட் எடுத்து நீங்கள் ஒரு டைட்டிலாக ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ இது ஒரு வழி. ஓகே, எனக்கு வந்து இது வேணாம், நான் அந்த 10 டைட்டிலையும் எடுத்து அதுலேருந்து எனக்கு சூட்டபிளானதை மாற்றுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவேன் அப்படின்னா, கூகுள் இதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் தராங்க. என்னென்னா கூகுள் ட்ரெண்ட்ஸ், TRENDS. ஓகே, கூகுள் ட்ரெண்ட்ஸ். ஸோ கூகுள் ட்ரெண்ட்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு கீவேர்டு அடிச்சிங்க அப்படின்னா அது 3 விதமான டேட்டா உங்களுக்கு காட்டும். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா இன்ட்ரெஸ்ட் ஓவர் டைம். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ஓவர் டைம்னா மக்கள் அந்த வேர்டை எந்த அளவில் எவ்வளோ காலத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு சின்ன கிராஃப் மூலயமா உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா? ஸோ செகண்ட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்ட் பை சப்ரீஜன். ஓகே, சப்ரீஜன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த இடத்துல மேலே ஒரு குளோப் சிம்பிள் மாதிரி இருக்கும். அந்த குளோப் சிம்பிள் கிளிக் பண்ணோன்னா நீங்கள் எந்த கண்ட்ரின்றதை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இந்தியாங்கிறத இப்போ நம்ம இந்தியா கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப இந்தியா கொடுத்ததுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சால்வர்க்ஸ் டுட்டோரியல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ அது தமிழ்நாட்டில், ஆந்திர பிரதேஷில் அண்ட் நியூ டெல்லியில் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரீஜியனில் அதிகமாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத ஹைலைட் பண்ணி காமிச்சிரும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டாவது கேட்டகரி. மூணாவது என்ன காட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா ரிலேட்டட் குவரிஸ். இப்போது ரிலேட்டட் குவரிஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சால்வர்க் டுட்டோரியல் அப்படின்ற வேர்டுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு வேர்டு ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக சர்ச் பண்ணியிருக்காங்க, இல்லை இது ரிலேட்டடாக வேறு என்ன கீவேர்டு அவங்க அதிகமாக சர்ச் பண்ணியிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் அதிகமாக காமிச்சிருக்காங்க அப்படின்றத அந்த ரிலேட்டட் குவரிஸில் காட்டும். ஓகேவா? ஸோ கூகுள் ட்ரெண்ட்ஸில் இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக நீங்கள் வந்து உங்கள் டைட்டிலில் கொண்டு போகலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதாவது கீவேர்ட் ரிசர்ச்சை எப்படிலாம் பண்ணலான்றதை சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன ஃப்ரேஸ் மூலியமாக சொல்லலாம். என்னென்னா கண்டென்ட் இஸ் கிங் பட் கன்சிஸ்டன்ட் இஸ் குவீன். ஓகேவா? ஸோ என்ன தான் நம்ம போடுற கண்டென்ட் முக்கியமாக, அதாவது ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கட்டும் இல்லை ஒரு முக்கியமான கண்டென்ட் போடுறதா இருந்தாலுமே கன்சிஸ்டன்சி இஸ் குவீன். ஸோ ஓகேவா? கிங் இல்லாமல் குவீன் கிடையாது, குவீன் இல்லாமல் கிங் கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த கான்செப்டும். நீங்கள் வீடியோ போடுறது பிரச்சனை இல்லை, ஆனால் அதை கன்சிஸ்டண்ட்டாக போடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் எவ்ரி வீக் ஓகேவா ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டே வரணும். ஏன்னா நீங்கள் இப்போ ஃபர்ஸ்ட் 2 வீக் கரெக்டாக ஒரு வீடியோ போடுறீங்க அப்படிங்கிறப்ப 3வது வீக் நீங்கள் வீடியோ போடல, ஓகே 4வது வீக்கு வீடியோ போடல அப்படின்னா உங்கள் சப்ஸ்கிரைபர் நீங்கள் எப்போ வீடியோ போடுவீங்கன்னே தெரியாது. ஸோ அவன் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவான், உங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுறதை நிப்பாட்டிடுவான். ஓகேவா? ஸோ கண்டென்ட் போடுறது மட்டும் இல்லை, கன்சிஸ்டன்சியும் முக்கியம். ஓகேங்களா? ஸோ ஓகே, 3வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கூடா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. கரெக்டாக? ஸோ அந்த சென்டென்ஸ் வச்சு தான் வந்து இந்த தேர்ட் பாயிண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப சின்னதாகவும் போட்டுறக்கூடாது, ரொம்ப லென்த்தாகவும் போட்டுறக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப சின்னதானா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியன் ரோட்ஸில் நடக்கிற ஆக்சிடென்ட் இருக்குல்ல, ஸோ கார் ஆக்சிடென்ட்டில் எதோ எனி ரோடு ஆக்சிடென்ட்ஸ் இருக்குமே, அந்த ரோடு ஆக்சிடென்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மேக்ஸிமம் வந்து 3 மினிட்ஸ் தான் இருக்கும்.
ஓகேங்களா? ஸோ மினிமம் வந்து 1 மினிட், 1 1/2 மினிட், 2 மினிட், 3 மினிட், சில பேர் 4 மினிட்ஸ் கூட போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாரி வீடியோஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணிறணும். ஏன்னா, யூடியூபோட எய்மே அவங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ண எய்மே என்ன தெரியுமா? டெலிவிஷனோட கம்பீட் பண்ணணும். ஓகேங்களா? மக்களோட மனசுல வந்து எப்படி இருக்கும் அவங்க திங்க் பண்ணணும் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்கன்னா, நான் டிவி பார்க்கறதுக்கு நான் யூடியூப்லயே பார்த்துட்டு போயிருவேன். அப்படின்ற மைண்ட் செட் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ அப்ப கண்டிப்பா அந்த இடத்துல நீங்க ஒரு 2 மினிட், 3 மினிட் வீடியோ போஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்க யூடியூப்லாம், அது வந்து கண்டிப்பா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கல்ல. ஸோ உங்களோட வீடியோ ரொம்ப ஷார்ட்டா இல்லாம பார்த்துக்கணும். ஓகே. அப்பன்னா எவ்வளோடா மினிமம் லென்த் நான் போடணும் அப்படின்னு கேட்டோம்னா, 8 மினிட் ஓகேவா? மினிமமா நீங்க ஒரு 8 மினிட் வீடியோ நீங்க போட்டீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன் இந்த 8 மினிட் அப்படின்னு சொல்றேன்னா, நீங்க மானிட்டைசேஷன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் ரீச் பண்றப்பயும், இந்த 8 மினிட் வீடியோ இருந்தா தான் வந்து ஆட் வரவங்களும் உங்க வீடியோக்கு ஆட் குடுப்பாங்க. இப்ப நீங்க வேணா செக் பண்ணி பாருங்களேன். ஒரு 7 மினிட்க்கு கீழ இல்ல 8 மினிட்க்கு கீழ உள்ள வீடியோவே வந்து மானிட்டைசேஷன் அவ்வளோ ஈஸியா நடக்காது. ஓகேங்களா? கம்பேர் டூ அதர் வீடியோஸ் இதில வந்து மானிட்டைசேஷன் இன்னும் சொல்லப்போனா ரொம்ப ரேர்ன்னே கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து 3 பாயிண்ட். 4த் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்க வீடியோஸ் உங்க சேனல்ல நெறைய வீடியோஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு டெக் சேனல் எடுத்துக்கோமே. ஸோ டெக் டெக் சேனல் வரப்ப, அதில வந்து நம்ம என்னென்ன மாரி வீடியோஸ்லாம் போடலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அன்பாக்சிங் வீடியோ போடலாம். நெக்ஸ்ட் வந்து நான் மொதல்ல சொன்ன மாரி டியர் டவுன் வீடியோ. அதாவது எப்படின்னா லேப்ப தொறந்து உள்ள அந்த ரேம் ஸ்லாட் அப்கிரேட் பண்றது. அதெல்லாம் வந்து டியர் டவுன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல வரும். நெக்ஸ்ட் வந்து ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சேனல்ல போடலாம். அப்ப இது எல்லாமே மொத்தமா கிளம்ப்சியா கம்பைன்டா இருக்கிறப்ப, அவங்களுக்கு வந்து வியூவர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். கரெக்ட்டா? ஸோ இத சால்வ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, பிளேலிஸ்ட் நீங்க கிரியேட் பண்ணி வைக்கிறது பெஸ்ட் எப்பவுமே. ஸோ இப்போ டியர் டவுன் வீடியோஸ் எல்லாமே ஒரு பிளேலிஸ்ட். ஓகே. அன்பாக்சிங் வீடியோலாம் ஒரு பிளேலிஸ்ட். அதே மாரி வந்து ரிவ்யூ போடுறது எல்லாமே ஒரு பிளேலிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்க வியூவர்ஸ்க்கும் வந்து அது உங்க சேனல் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டாகும். ஓகே. ஸோ டியர் டவுன் வீடியோஸ்லாம் இதில தான் இருக்கும். அன்பாக்சிங் வீடியோலாம் இதில இருக்குன்னா, அவங்களுக்கும் வந்து தேடுறது ஈஸி ஒரு வீடியோ. ஸோ ஓகேங்களா? ஸோ பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. அது என்னைக்குமே வந்து ஒரு பவர்ஃபுல் வெப்பன். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்க ஒரு வீடியோவ அப்லோட் பண்றீங்க. ஓகேவா? ஸோ வீடியோ அப்லோட் பண்ற டைம்ல இருந்து நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ் இந்த சர்ச் என்ஜின் அதாவது யூடியூப் சர்ச் என்ஜின் உங்க வீடியோவ நோட் பண்ணிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 48 ஹவர்ஸ்ல நீங்க எப்படியாவது உங்க வீடியோக்கு வியூஸ், லைக்ஸ், கமெண்ட்ஸ் இது 3மே வந்து ஒரு கிராஜுவல் இன்க்ரீஸ்ல வீடியோ கொஞ்சம் பிஸியா இருக்கிற மாரி நீங்க காட்டிக்கிட்டீங்க. அதிகமான வியூஸ் வச்சுட்டீங்க அப்படின்னா, உங்க வீடியோ கண்டிப்பா ஹையர் ரேங்கிங்ல அச்சீவ் ஆகும். ஓகேங்களா? அதே மாரி இந்த 48 ஹவர்ஸ்ல வந்து நீங்க எந்த எடிட்டிங்கும் பண்ணக்கூடாது. பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே விட்டுறணும். அதில ஏதாவது சின்ன எடிட்டிங்கோ, டாக்ஸ் ஆட் பண்றதோ அதெல்லாம் வந்து எந்த வேலையும் இருக்கக்கூடாது. அதாவது சர்ச் என்ஜின டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதோட வேலை 48 ஹவர்ஸ் உங்க வீடியோ ஃபுல்லா கண்காணிச்சுட்டே இருக்கும். ஸோ அந்த கண்காணிப்பு டைம்ல நீங்க வந்து உங்க வியூஸையும், லைக்ஸ், கமெண்ட்ஸ் இது 3த்தையும் இன்கிரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க வீடியோ குரோத்தா இருக்கும். ஓகேங்களா? இப்ப நான் டிஸ்கஸ் பண்ண இந்த 5 பாயிண்ட்ட மறுபடியும் ஒரு சின்ன சம்மரியா சொல்லிர்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கீவேர்ட் ரிசர்ச். செகண்ட் வந்து பார்த்தோம்னா கன்சிஸ்டன்சி. தேர்ட் ஒன் பார்த்தோம்னா ரொம்ப ஷார்ட்டா போட்டுறக்கூடாது. ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தோம்னா பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. ஃபிஃப்த் ஒன் வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் 48 ஹவர்ஸ்க்கு வந்து வியூஸ் ஏத்தணும். பிளஸ் நோ எடிட்டிங். ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணீங்கனாலே, யூடியூப் சர்ச் என்ஜினுக்கு உங்க வீடியோவ கேப்சர் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆச்சு? யூடியூப் சர்ச் என்ஜின் நமக்கு ஃப்ரெண்ட் ஆன மாரி. ஸோ நம்ம சேனலுக்கு அது ஃப்ரெண்ட் மாரி. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா வந்து உங்க சேனல் வந்து ஹையர் ரேங்கிங்கா அச்சீவ் பண்ணும். கொஞ்சம் கூடிய சீக்கிர காலத்திலேயே. ஓகேவா? ஸோ இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? ஸோ எங்க சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் நேம் V4 டெக் டியூபர்ஸ். அண்ட் இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோல உங்கள பார்க்கலாம். பாய்.